வெளியிடுகிறது. வாழை படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் தந்தையை இழந்த ஒரு குடும்பம் கூலி வேலை செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக காட்டியிருக்கார் மாரி செல்வராஜ். முதல்ல அவர் போட்டுறாரு, இது உண்மை கதை அப்படின்னு. சில ப்ரொமோஷனில் கூட அவர் சொல்லியிருக்காரு, இது என்னுடைய கதை அப்படின்ட்டு. அதனால் மிக அழகாக திரைக்கதை அமைத்து சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக நீட்டாக சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு இந்த பதேர் பாஞ்சாலி சத்யஜித் ரே படம், அந்த டைரக்டரு அந்த படத்தோடைய பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே போல் மேரா நாம் ஜோக்கருடைய படத்துடைய பாதிப்பும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த படத்தில் சில கேரக்டர்களை உருவாக்கின மாதிரி தெரியுது. பொன்னுவேல் ராகுல் அப்படிங்கிற அந்த ஊரில் 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களும் 8வது